இல்லை வேணாம் அந்த மாதிரி சொல்லாமல் எப்போனாலும் எடுத்துக்கோங்க. எங்கள் கமலா நகராஜன் அதுக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்குன்னு இதை எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க. நான் எடுத்தேன். விளம்பரம் போட்ட ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு டெய்லி ஒரு 20 பேராவது கால் பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசி வந்தது பார்த்தீங்கன்னா மொத்தமே 20 பேர் தான் சேர்ந்துருக்காங்க. அந்த 20 நீங்கள் என்னை ரொம்ப நம்பி வந்திருக்கீங்க. அதுக்காக நான் சொல்லித்தரேன் நினச்சி என்னோட எல்லா எஃபெக்ட்டும் போட்டேன். நான் போய் தனித்தனியாக கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தாலும் ஒரே இடத்துல கொடுக்கணும்னு நினச்சி தான் வந்தேன். இதுக்கே எனக்கு எத்தனையோ பாராட்டுறவங்க என்னை ஃபோன் பண்ணியெல்லாம் திட்டினாங்க. இப்படி எல்லாமே ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டேன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. என் ஃபேமிலியிலேருந்தே திட்டினாங்க. நாளைக்கு நீ ஒரு மேரேஜ் புக் பண்ணியிருக்க, அவங்களே உனக்கு வந்து போட்டியாக வந்து நிற்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் மேம் சொல்லியிருக்காங்க எனக்கு நம்ம எப்பயுமே ஒரு விளக்காக தான் இருக்கணும். அந்த விளக்கு எப்படி ஒரு விளக்குக்கு ஒளி கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக தான் ஆகணும் அப்படின்னு எங்கள் மேம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஃப்ரீ கோர்ஸ் தான் இன்ன வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. அதே இதில் தான் நானும் போகணும்னு நினச்சிட்டு நான் இன்னும் என்ன அப்டேட் பண்ணிகிட்டே தான் போவேன். அது மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயுமே நான் குறையா சொல்லித்தரக்கூடாதுன்னு நினச்சி என்னோட டெஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா சொல்லிக் கொடுத்தேன். நம்மளுக்கு 1 மந்த் கோர்ஸு லீவ் எல்லாம் போக 15 டேஸ் ஒரு நாள் கூட யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம திங்ஸும் கொடுத்து நம்ம சொல்லித்தரப்போம். நீங்கள் வெளியில் போய் பே பண்ணி படிக்கிறீங்கனாலும் உங்களை கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம திங்ஸு கொடுத்து இது ஒவ்வொன்றையும் ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணணும். அதோட மறுநாள் எப்படி இருக்குது அதோட இதெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்காண்டி நம்ம எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னை நம்பி வந்த உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இங்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் நான் யாருமே தெரியாதவங்களாம் நீங்கள் வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க வேலை எங்கேயா பார்த்துருப்பாங்க இல்லை பக்கத்தில் இருப்பாங்க. நான் யாருமே தெரியாமல் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப நன்றி. நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் இப்படியே விடாமல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் சொல்ல அவங்க வீட்டில் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இங்கே வந்து கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போவாங்க. இங்கே நீங்கள் வந்து எல்லாருமே வீட்டில் சும்மா இல்லாதான் பண்ணுறாங்க எனக்கு தெரியும். ஒருத்தவங்க காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைமாக வரீங்க, நிறைய பேர் வேலை பார்த்துட்டு லஞ்சு டைத்தில் வரீங்க. அது மாதிரி ஃபேமிலியில் ஹஸ்பண்டு சப்போர்ட் இல்லை, நானாக தான் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு நினைக்கிற போது நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக என் சப்போர்ட் எப்பயுமே உண்டு. இது மட்டும் இல்லை, அட்வான்ஸ் கோர்ஸும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம்.